மகரம். மகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். எல்லாத்துலேயும் சிறப்பான ஒரு வாரமாக அந்த வாரம் அமையும். இதற்கடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 வாரம் ரொம்ப டாப்பாக இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி போன்ற, அதாவது ராஜயோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். புதன் அங்கே 8ல் மறைந்திருந்தாலும் கூட அவர் ராசிநாதனை பார்த்து சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தையும் ராசியையும் குரு பார்க்கின்ற அமைப்பில் இந்த வாரம் முதல் 9ஆம் இடத்துல இருந்து நீச்ச நிலையில் இருந்த சுக்கிரன் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக எல்லாமே கையில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. கடந்த 3 வருஷமாகவே எப்படிப்பட்ட நிலைமைகள்ல பயங்கரமான கஷ்ட அமைப்புகளை நீங்க அனுபவிச்சீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே இப்போது நான் நல்லா இருக்கிறேன், பரவாயில்லைங்க, உங்க மனசை தொட்டு சொன்னீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. போன வருஷத்துல இருந்த மன அழுத்தம், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வேலை தொழில் இழப்புகள் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வர்றத மகர ராசிக்காரங்க உணர்ந்துகிட்டு வரீங்க. குருவின் பார்வைக்கு அத்தனை மகத்தான சக்தி உண்டு என்பதை ஜோதிட ரீதியாக எல்லாம் ஓரளவுக்கு அறிந்திருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு கூட தெரியும். மீதம் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு கூட ஒரு நிலையில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் மத்தியிலேயே சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். கடந்த காலத்துல இழந்து போன வேலை அமைப்புகள் திரும்ப கிடைக்கும். ஏற்கனவே இழந்த வேலையை விட அதிக நல்ல வேலை கிடைக்கும். தொழில் நஷ்டத்துல இருந்தவங்க, வியாபார கஷ்டத்துல இருந்தவங்க, விவசாயம் சரியில்லை, பிழைக்கிற இடத்துல எதுவுமே சரியாக இல்லை என்பது போன்ற எண்ணங்கள்ல இருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கும். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்யறவங்க, டெலிவரி பாய்ஸ், ஸ்விக்கி, ஜோமோட்டோ போன்ற அமைப்புகள்ல, ஜெப்டோ போன்ற அமைப்புகள்ல 2 சக்கர வாகனத்தை வச்சு ஒரு கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய, எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற இயந்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகள், தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் பிறந்துருச்சு. வசந்த காலம், வசந்த வாசல் எல்லாம் திறந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் வரும். இந்த வாரம் மட்டும் இல்லைங்க, அடுத்து புதன் உச்சமாக போறாரு. 3 பேருமே, சனி, சுக்கிர, புதன் மூவருமே வலுத்து இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. கடந்த காலங்களில் எவ்வளவுக்கு அழுதிங்களோ அவ்வளவுக்கு சிரிக்க போகின்ற காலகட்டமாக அடுத்தடுத்த வாரங்கள் வருகிறது. அப்படிதாங்க வாழ்க்கை. ஒரு நாள் சிரிச்ச, ஒரு நாள் அழுதவர் இன்னொரு நாள் சிரிப்பார் என்பது மகர ராசிக்காரர்களே இப்போது நீங்க நிரூபிப்பீங்க. ஆகவே மகரத்திற்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தோஷ வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம்.